ஓகே. லா ஆஃப் இன்னைக்கு இப்ப நம்ம பார்க்க போறது வந்து லா ஆஃப் மிரர். ஸோ இந்த மிரர் வந்து நம்ம வந்து ஒரு த்ரூ மிரரா பார்ப்போம். சிண்ட்ரெல்லா, ஐ திங்க் இட்ஸ் சிண்ட்ரெல்லாஸ் மூவி வந்து அந்த குயின் போய் அந்த மிரர்ல பார்த்து ஹூ இஸ் த பிரிட்டியஸ்ட் ஆஃப் தம் ஆல்னு கேட்பாங்க பாருங்க. அப்ப அந்த சிண்ட்ரெல்லா மூஞ்சி தானே வெளியே வரும். ஐ திங்க் ப்ராப்பர்லி அந்த அந்த ஸ்டோரி தான் எனக்கு கரெக்ட்னு நினைக்கிறேன். பட் இப்போ என்ன டைட்டில் மறந்து போச்சு. It's Snow White, Snow White. சாரி, ஸ்னோ ஒயிட். ஸ்னோ ஒயிட்ல. சோ அந்த ஒரு மீரரா பார்ப்போம். சோ நம்ம என்னத்தை நம்ம அந்த அந்த மீரமணிக்கு நம்ம என்ன எப்படி நம்ம நிக்கிறோமோ அது உள்ளபடி பிரதிபலிக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். ஓகே. சோ எமோஷனல் ஹேங் அப்ஸ் அண்ட் வேஸ் ஆஃப் லிவிங் ஆர் எக்ஸாக்ட்லி த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் வாட் வி ஹவ் டன் பிஃபோர். இவங்க என்ன சொல்றாங்க, இமோஷனல் ஹேங் அப்னா நம்ம வாழ்க்கையில நடக்கிற என்னென்ன சேலஞ்சு, என்னென்ன ப்ராப்ளம், என்னென்ன மன கஷ்டம், அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இப்ப இப்ப நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் வந்து ரிஃப்ளெக்ஷன், நம்ம போன ஜென்மத்துல வாழ்ந்த வாழ்க்கையின் பிரதிபலிப்புன்னு சொல்றாங்க. ஸோ பிசிக்கல், இமோஷனல், மென்டல் கண்டிஷன் ஆர் an exact reflection. இப்ப இந்த ஜென்மத்துல வந்து என்னோட என்னோட உடல் நல்லா இருந்துச்சுன்னா, இமோஷனலி நான் நல்லா பேலன்ஸா இருந்தேன்னா, மென்டலி நான் நல்லா இருந்தேன்னா, அப்படின்னா போன ஜென்மத்துல நான் ஏதோ நல்லது செஞ்சிருக்கணும். அந்த நல்லது செஞ்சதுனாலதான் அந்த பிரதிபலிப்பை இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல முடியும். அதே டைம் வந்து உங்க வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சுன்னா, இப்ப இப்ப சண்டை, சச்சரவு அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா, ஏதோ நம்ம வந்து ஒரு பாடத்துக்கு ஒரு ஒரு என்னமோ யாருக்கோ நம்ம தீங்கு பண்ணிருக்கோம்னு அந்த நினைப்பு நம்ம இருக்கோம். சோ அது வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம செக் பண்ணும்போது அது நம்ம we must understand நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்கு தான் நம்ம பேபேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஆனா பேபேக், இது கர்மா வந்து ஒரு பேபேக் எல்லாம் பார்க்காதீங்க. அது ஒரு ஃப்ரெண்ட்லி லா தான். அது வந்து நமக்கு உணர்த்துது. ஓகே, என்ன மாதிரி வாழ்க்கை நம்ம நடந்துட்டு இருக்கோம்னு அதை நம்ம உணர்த்துது. டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் லைஃப் வி ஹேவ் ஒன்லி டு லுக் அட் த ரிஃப்ளெக்ஷன். ஸோ நம்ம வாழ்க்கிற வாழ்க்கையை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஓகே, என்ன மாதிரி ஆஹ், கர்ம பலன்கள் நம்ம செஞ்சிருக்கோம், வினைகள் செஞ்சிருக்கோம்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே. சோ இவங்க என்ன சொல்றாங்க, we can use the mirror to change ourselves. ஓகே, நம்ம வந்து ஒரு மிரர் முன்னுக்கு நிக்கிறோம். சோ மிரர் முன்னுக்கு நிற்கும் போது நம்ம அழகெல்லாம் நம்ம தலை கசிஞ்சு அதெல்லாம் நம்ம சரி பண்றோம்ல. ஆனா நம்ம உள்ளுக்குள்ளது வந்து நம்ம சரி பண்றோமா? இல்ல தானே. சோ அந்த உள்ளுக்குள்ளதான் நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த உள்ளுக்குள்ளதான் நம்ம சரி பண்ணணும். அந்த உள்ளுக்குள்ளதை சரி பண்ணதான் அந்த நான் சொன்ன அந்த த்ரூ மீரர் என்ன காமிக்கும் வந்து உங்க உள்ளுக்குள்ளதை காமிக்கும். உங்க உள்ளுக்குள்ள உங்களோட மனசுல உள்ளது, உங்கள் எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள், அதெல்லாம் நம்ம சரி பண்ணாதான் அந்த அந்த மீரர் வந்து உங்க அழகை காமிக்கும். ஓகே. சோ என்ன நடக்குதுன்னு சொல்றாங்கன்னா, இப்ப வந்து நம்ம வாழ்க்கையில நடக்குறதெல்லாம் மத்தவங்கனாலதான் எனக்கு இந்த பிரச்சனைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். முக்காவாசி அவர் சொல்றாரு 85% ஆஃப் பீப்புள் திங்கிங் தட் மத்தவங்கனாலதான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. எங்க அம்மா எனக்கு எங்க எங்க பேரண்ட்ஸ், எங்க அம்மா எனக்கு என்ன நல்ல வளர்க்கல, எங்க அப்பா எனக்கு சொத்து சேர்த்து வைக்கல, நல்ல படிப்பு கொடுக்கல, என் புருஷன் வந்து என்ன நல்லா பாத்துக்கல, என் பிள்ளைங்க என்ன நல்லா பாத்துக்கல அப்படின்னு நம்ம வந்து மத்தவங்க மேலதான் நான் கம்ப்ளைண்ட் பண்றோம் ஒழிய, நமக்குள்ள இருக்கிற நம்ம நமக்குள்ள இருக்க தெய்வீக தன்மையை நம்ம வெளியே வர மறந்துட்டோம். அது எப்படி நம்மளுக்கு கொண்டு வருதுன்னு தெரியல. சோ எப்போ அந்த தெய்வீக தன்மையை நம்ம கொண்டு வருமோ அப்பதான் நமக்கு புரியும், வெளியே நடக்கிறதெல்லாம் என் பிரச்சனை இல்லை, என் உள்ளுக்கு என்ன நடக்குதோ அதை நான் இம்ப்ரூவ் பண்றேன்னா அதுதான் என் பிரச்சனைன்னு நம்ம திங்க் பண்ணுவோம். ஓகே. we can change our lives by changing the reality of what we are, and the mirror will reflect exactly how we have changed. ஓகே. சோ இப்ப வந்து நான் வந்து என்னோட வாழ்க்கையை நான் பாக்குறேன். எக்ஸாம்பிள் பாக்குறேன். இப்ப வந்து என் வாழ்க்கையை பாக்குறேன். இப்ப என் வாழ்க்கையில வந்து நான் செய்யற பிசினஸ் எல்லாம் உருப்படியா வரல. ஓகே. என் பணம் என் கையில தங்கவே மாட்டுது. என்னோட என் ரிலேஷன் கூட எனக்கு ஏதோ ஒரு 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 மனக்குழப்பம் வந்துகிட்டே இருக்கு. சோ இதெல்லாம் நான் பார்க்கும்போது நான் என்ன செய்யணும்? ஓகே. நான் வந்து அஹ், என்னோட பெட் கர்மா அதனாலதான் என் பிசினஸ் வேலை செய்யுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து அந்த அந்த காலம்லாம் போச்சு. இந்த காலத்துல வந்து நம்ம தான் இதுக்கு காரணம்னு நம்ம அதை உணரணும். உணர்ந்துட்டு ஓகே இப்ப நான் என்ன செய்ய முடியும்? ஒண்ணு வந்து மெடிடேஷன் நம்ம செய்யறோம். அந்த மெடிடேஷன் செய்யறதுனால நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஓகே.
ஸோ பிசினஸ்ல ஏன் என்ன பிரச்சனை அப்படி நம்ம உட்காந்து இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு அழகான எக்ஸசைஸ் நம்ம இன்னைக்கு நம்ம கோமதி சொல்லி கொடுத்தாங்க. whenever நமக்குள்ள ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தா அந்த கேள்வியை வந்து நீங்க வந்து திங்க் பண்ணுங்க. ஓகே, திங்க் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு உங்க மூச்சை கவனிங்க. சோ எப்ப உங்க மனசுல எண்ணங்கள் இல்லாத நேரத்துல வந்து யூ பாப் அப் திஸ் கொஸ்டின், ஏன் என் பிசினஸ்ல வந்து எனக்கு பிரச்சனை வருது. எக்ஸாம்பிளா அந்த அந்த கொஸ்டின் நீங்க பாப் அப் பண்ணீங்கன்னா உங்க மனம் வந்து அமைதியான இருக்கிற நேரத்துல வந்து உங்களோட உள்ளுணர்வே அதுக்கு பதில் கொடுக்கும். ஓகே, ஒரே சிட்டிங்ல நம்மளாம் இதை ட்ரை பண்ணது இல்லை. ஸோ அதனால ஒரே சிட்டிங்ல உங்களுக்கு பதில் கிடைக்கும்னு நீங்க வந்து நினைக்காதீங்க. ஓகே, அண்ட் டோன்ட் கிவ் அப். ஸோ பல சிட்டிங்ல உட்காருங்க, பல சிட்டிங்ல உட்காந்து உங்களுக்கு அந்த பதில் நிச்சயமா வரும். இன்னைக்கு நான் செய்யும் போது என்ன நடந்துச்சுன்னா எனக்கு வந்து பதில் வரல எனக்கு. ஆனா எனக்கு என்னோட உள் மனசு சொல்லுது யூ ஹேவ் டு சிட் மோர், யூ ஹேவ் டு மெடிடேட் மோர்னு எனக்கு உள் மனசு சொல்லுது. அப்புறம் அவங்க பேசிட்டே இருக்கும்போது எனக்கு மனசுல ஒன்று தோணுச்சு, யூ வில் கெட் த ஆன்சர் ஃப்ரம் த புக்ஸ். பாருங்க, எனக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ எந்த ஒரு கேள்வியை நம்ம வெளியே எடுத்து கொண்டு வருமோ அதுக்கு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த ஆன்சரை வச்சு நம்மளே திருத்திக்கணும். ஸோ வி ஹேவ் டு when we change the reflection, okay, when we change the what is reflected, to change the reflection we must change the reality. ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன் நம்ம சேஞ்ச் பண்றதுன்னா நம்ம திருத்தி கொள்ளணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்மா வந்து மத்தவங்கனால நமக்கு வராது. நம்ம என்ன விதைச்சு இருக்கோமோ, இது பார்த்தோம்ல, நம்ம என்ன விதைச்சோமோ அதைத்தான் நம்ம அறுவடை செய்வோம். நம்ம நல்லதுன்னு விதைச்சோமா நல்லதாவே அறுவடை செய்வோம். கெட்டது விதிச்சோம்னா கெட்டதா அறுவடை செய்வோம். இப்ப நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. யாரும் நம்ம கர்மா பத்தி கூவி கூவி பேசிட்டு இருக்கோம். சிம்பிள். இந்த கர்மா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உங்க வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. லுக் அட் யுவர் லைஃப், லுக் அட் யுவர் கண்டிஷன் ஆஃப் யுவர் லைஃப் அண்ட் தென் சி எங்கெங்க உங்களால மாற்ற முடியுமோ அது மாற்றுங்க. அதுதான் ஒரு தோற்கம் சொல்வார். அந்த 7 you have to, there are 7 things that you all have to remember. ஒன்னு வந்து goodness, beauty, goodness, freedom, sacrifice, service, joy. என்ன ஒன்னு மறந்துட்டேன், அது எப்ப நினைப்பது உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, ஸோ எல்லாம் வேறவங்க கையில இல்லை, எல்லாம் நம்ம கையில தான் இருக்குது. நம்ம எப்படி சேஞ்ச் பண்றது, நம்ம தான் வேலை செய்யணும் ஒழிய மத்தவங்க நம்மளுக்கு வேலை செய்ய மாட்டாங்க. ஓகே, தி சயின்ஸ் ஆஃப் ஹிப்போக்ரஸி. அவர் என்ன சொல்றாரு, இப்ப வந்து நீ உன்னோட உள்ள வந்து நீ சேஞ்ச் பண்ணல, உனக்கு தெரியும் உன் உள் மனசுல பல பிரச்சனைகள் இருக்கு. உன்னோட தாட்ஸ்ல பிரச்சனை, உன்னோட வாழ்க்கை, உன்னோட பேச்சுல பிரச்சனை, உன்னோட நடவடிக்கையில பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஆனா நீ என்ன செய்யற, உன்னோட ஹேர் ஸ்டைல, உன்னோட சட்டையை மாத்திக்கிற, ஹேர் ஸ்டைல மாத்திக்கிற, வேற விதமா ஒர்க் பண்ற, உன்னோட வாய்ஸ் செய்யற. ஆனா அதெல்லாம் நீங்க வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் தானே வேலை செய்யற ஒழிய அது நம்ம உள்ளுக்குள்ளதானே வந்து மெயின் சேஞ்ச் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அந்த மிரரை வந்து நம்ம மிரர் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ அந்த மிரரை போய் நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. அது என்ன ஷோ பண்ணி அதை சேஞ்ச் பண்ண முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க சேஞ்ச் பண்ணாதான் அந்த மிரர் உங்களை பிரதிபலிக்கும். So far, okay, you understand? இந்த மிரர் வந்து நம்மளோட வாழ்க்கை, the way we are living, the condition under which you are living. ஓகே, நம்ம வாழ்க்கை எப்படி நம்ம வாழ்றோம், எந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம வாழ்க்கிறோம், நம்மளோட பிசிக்கலோட கண்டிஷன் எப்படி இருக்கு, நம்மளோட உடல்நிலை எப்படி இருக்கு, நம்ம இமோஷனல் உணர்வுகள் எப்படி இருக்கு, நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கு, அந்த மாதிரி உணர்வுகளோட ரொம்ப பிரச்சனையா இருக்கா, இல்ல கன்ஃபியூஷனா இருக்கா, சில்லியா இருக்குமா, இல்ல பைத்தியமா இருக்குமா, அதுதான் அந்த மிரர் தான். அந்த நம்ம வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில நம்ம எக்ஸாமின் பண்ணோம்னா, நம்ம செக் பண்ணோம்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனாலதான் அவங்க எப்போதும் மாஸ்டர் சொல்லுவாங்க, உட்கார்ந்து கண்டெம்ப்ளேட் பண்ணுங்க, நீங்க என்ன செய்றீங்கன்னு நீங்க வந்து செக் பண்ணுங்க உங்க வாழ்க்கைய. இத்தனை வருஷமா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சேலஞ்ச்ல பத்தி பேசியிருக்கோம். இத்தனை வருஷமா நான் கான்சியஸாவே நம்ம வாழ்க்கல. இப்ப வந்து நம்ம மெடிடேஷன் தெரிஞ்சிருச்சு, நம்ம புக்கு படிக்கிறோம், ஸோ நம்ம கான்சியஸா இருக்கோம். ஸோ கான்சியஸா இருக்கும்போது உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு செக் பண்ணுங்க. உங்கள் எண்ணங்கள் என்ன மாதிரி போயிட்டு இருக்குதுன்னு செக் பண்ணுங்க.
உங்க உணர்வுகள் எப்படி இருக்குதுன்னு நீங்க செக் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ஆக்ஷன் எப்படி இருக்கு, எப்படி ரியாக்ட் பண்றீங்க, அதெல்லாம் செக் பண்ணுங்க. அதுதான் முக்கியம். சோ கர்மாவை நீங்க சேஞ்ச் பண்றதுன்னா ஒரே ஒரு வழி, உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். நீங்க எப்ப அந்த கர்மாவோட காஸ் அண்ட் இஃபெக்ட், அந்த காசை நீங்க ஸ்டாப் பண்றீங்களோ உங்களுக்கு இஃபெக்ட் இருக்காது. இஃபெக்ட்னா கர்மா. கர்மா ஓகே, கர்மா இஸ் a battle between what you do and what you want to be. ஓகே, இது வந்து ரொம்ப அழகா அவர் சொல்லியிருக்காரு. யூ வாண்ட் டு பி சம்திங் பட் யூ டூ எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். இப்ப காலையில வந்து நம்ம வந்து நினைச்சிருப்போம், ஓகே நான் போய் காலையிலே இப்ப என் வீட்டுக்கு பசியாறு செய்யணும், நடக்க போகணும், அதெல்லாம் செய்வோம்னு நம்ம நினைச்சிருப்போம். அப்புறம் காலையில ஏஞ்சி வந்தோன்னே வீடை பார்த்தோன்னா, ஐயோ என்ன வீடு இவ்வளவு அசிங்கமா இருக்குது. ஸோ அந்த அந்த பிளானே நம்ம சேஞ்ச் பண்றோம். ஜஸ்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒலி. மிஸ்டர் நாயுடு, நீங்க என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, ஸோ சாரி. ஸோ நம்ம ஒரு மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருப்போம், ஆனா வேற மாதிரி அது ஆக்ஷன் ரியாக்ஷன் வரும். யூ வாண்ட் ஃப்ரீடம் பட் யூ ட்ரை டு பி அ ஸ்லேவ். ஓகே, உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் வேணும், ஆனா ஸ்லேவ் எப்படி இருப்போம், மற்றவங்களுக்கு நம்ம வேலை செய்வோம், அவங்களோட அவங்களோட பிடியில நம்ம சிக்கிக்குவோம். ஏன்னா அவங்க அவங்க சொன்னதுதான் சட்டம், அந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். யூ வாண்ட் யூ வாண்ட் லவ் பட் யூ கிரியேட் தோஸ் கண்டிஷன் இன் விச் எவ்ரி ஒன் ஹேட்ஸ் யூ. ஸோ வந்து உங்களுக்கு வந்து உங்க ஃபேமிலியை லவ் பண்ண ஆசை, உங்க ஒய்ஃபை நீங்க லவ் பண்ண ஆசை. ஆனா என்ன செய்றீங்க, நீங்க வந்து அன்பா பேச மாட்டீங்க பிள்ளைங்கள்ட்ட, நீங்க ஒய்ஃப் கூட அன்பா பேச மாட்டீங்க. அதனால அங்க சுற்று அங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்களை வெறுப்பாங்க. ஓகே, ஸோ யூ டூ ஆல் திஸ் திங் அன்கான்சியஸ்லி. நான் சொன்ன மாதிரிதான், எப்ப நம்ம கான்சியஸா இருக்கிறோமோ அப்பதான் நம்ம நடவடிக்கை கான்சியஸா இருக்கும். இப்ப நீங்க வேலையில இருந்து வர்றீங்க, வேலையில வந்து வேலையில உள்ள பிரச்சனை எல்லாம் நம்ம முக்காவாசி பேர் வீட்டுக்கு கொண்டுட்டு வரோம். கொண்டுட்டு வந்து ரெண்டு சுச்சுவேஷனும், நீங்க வந்து உங்க ஒய்ஃப் வந்து உங்களை வந்து அவங்க வந்தோடனே என்னமோ சொல்றாங்க, நீங்க ஒரு நான் திமிட்ட வேண்டிய சொன்னேன், நீங்க ஏன் வாங்கிட்டு வரலன்னு. சோ அதுக்கு வந்து நீங்க ரெண்டு விதமா நீங்க ரியாக்ட் பண்ணலாம். ஒண்ணு வந்து, இல்லம்மா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் அப்புறம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லலாம். இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க அடங்கி போயிடுவாங்க. அப்ப நீங்க இன்னொன்னு வந்து நீங்க சொன்னீங்கன்னா, உனக்கு வேற வேலையே இல்லையா, நான் இப்பதான் உள்ளுக்கு வந்தேன், என்ன இப்படி இப்ப என்ன எனக்கு டார்ச்சர் பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா, அவங்களோட வைஃபோட மூட்டும் போயிரும், உங்களோட மூட்டும் போயிரும். ஸோ ஹவ் யூ ரியாக்ட், காஸ் அண்ட் எஃபெக்ட் பாருங்க. நீங்க நல்லா நடந்து காஸ் வந்து, இப்ப நல்லா நீங்க அவங்க ஒய்ஃப்ட பேசுனீங்கன்னா அவங்க வந்து அமைதியா போயிருப்பாங்க, அந்த வீடியோல இருந்து அமைதியா இருக்கும். அதுதான் இஃபெக்ட். இல்ல உங்க ஒய்ஃபை நீங்க ஏசுனீங்கன்னா அவங்க தட்டு புட்டுன்னு எல்லாத்தையும் வேலை செஞ்சு எல்லாத்தையும் தூக்கி போடும்போது ஒன்னும் டென்ஷன் ஆவீங்க. ஸோ அதுதான் எஃபெக்ட். ஸோ யூ மஸ்ட் பி வெரி கான்ஷியஸ் ஆஃப் ஹவு யூ ரியாக்ட். ஓகே, த பேட்டில் பிட்வீன் வாட் யூ டூ அண்ட் வாட் யூ வாண்ட் டு பி இஸ் அ ட்ரூ பேட்டில். இது வந்து வெரி ட்ரூமா. நம்ம வந்து மனசுல ஏதாச்சும் ஒன்று நினைச்சிருப்போம், ஆனா ஏதாச்சும் ஒரு ஒரு சேலஞ்ச் நம்ம வந்துடும். வந்தோடனே நம்ம வந்து ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்ணுவோம். ஓகே, இப்ப நம்ம வந்து சந்தோஷமா ஒரு சந்தோஷமா ஒரு இடத்துக்கு போலான்னு இருப்போம். திடீர்னு யாராச்சும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏதாச்சும் செஞ்சிட்டாங்கன்னா அந்த மூட்டே நம்மளுக்கு போயிடும் பாருங்க. சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து ஜஸ்ட் அப்சர்வ் யுவர் பிரெத். கண்ணை மூடிட்டு உங்க பிரெத்தை அப்சர்வ் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் சந்தோஷமா போக போறேன், யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்க விட்டு கொடுங்க. அந்த ஈகோவுக்கு விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை, உங்களோட நிம்மதி உங்க கையில தான். You will be creating a wonderful situation after that. Okay, so you are in the karmic mess because both sides create karma. Both sides. Okay, இப்போ வந்து எக்ஸாம்பிள் தான். இப்ப நீங்க காடியில போயிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி காடியில போயிட்டு இருக்கீங்க, எல்லாம் நல்லா போயிட்டு தான் இருக்குது. திடீர்னு நீங்க ஒரு பாட்டு போடுறீங்க, உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன மூட்டோ அவரு உங்களை ஏசிடுறாரு, படுத்துறது இது செய்யுது, எப்ப பாரு இதே படம் தான் நீ கேட்டுட்டு இருப்பேன். ஸோ அதுக்கு நீங்க வந்து டிஃப்ரெண்டா ரியாக்ட் பண்ணலாம். சரி, ஒண்ணு வந்து பாட்டை ஆஃப் பண்ணுங்க, இல்லைன்னா குசாம வாங்க. ஓகே, ஸோ நீங்க எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றீங்களோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இஃப் இஃப் யூ டு நாட் இஃப் யூ டு நாட் ரியாக்ட், ஸோ அங்க வந்து கர்மா நீங்க கிரியேட் பண்ண மாட்டீங்க. ஓகே, ஸோ அந்த ரெண்டு கிளாஷும் வராது, ஸோ அந்த கன்ஃபியூஷன் வராது. அண்ட் தென் அந்த அந்த நீங்க போற ஜேர்னி வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லான ஜேர்னி தான்.
இது just an example இல்லையா, இது வாழ்க்கையில நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. different time, different method you can go through this, so just பாருங்க, நீங்க அப்சர்வ் பண்ணுங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் என்ன செய்யறது. Very simple. Observe your breath. Okay, a person in conflict psychologically inside and outside, between one is doing and what he wants to be. அது வந்து எல்லாருக்கும் இருக்கிற கான்ஃபிளிக் தான். ஓகே, நம்மளுக்கு ஒரு ஒரு ஜாமா நம்ம வந்து இந்த மாதிரி வாழ்க்கை வேணும்னு நம்ம வந்து திங்க் பண்ணிட்டு இருப்போம். பட் பிகாஸ் ஆஃப் a lot of situation and நம்ம அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்டட் டு பி a career woman, எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், career woman. ஆனா பிள்ளைங்க வந்தோன்னா we change the father, right? So அது ஒரு கான்ஃபிளிக். அது இனிஷியலி அது கான்ஃபிளிக் அதான் இருக்கும் எல்லாத்துக்கும். அப்புறம் when you accept, ஓகே பரவாயில்ல, இது வந்து நான் ஏன் இது செய்யறேன்னா என்னோட பிள்ளைங்களை நான் ஒழுங்கா வளர்க்கணும், அதுக்காக நான் இதை செய்யறேன்னு நீங்க இப்ப நீங்க திங்க் பண்ணிக்கணும். ஸோ அந்த கான்ஃபிளிக் இல்லாம போயிடும். ஸோ எல்லாரும் அந்த ஒரு வாழ்க்கையில எனக்கு இது கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படாம, ஓகே நான் என்ன செய்வேன், இதுக்கு என்னோட மன நிம்மதிக்கு நான் என்ன செய்யணும் அதை போத பாருங்க. ஓகே, என்ன சொல்லுவாங்க, நீங்க வாழ்க்கையை வந்து நமக்கு வாழ்றதுக்கு வந்து இந்த யூனிவர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. ஆனா நம்மளோட கிரீட்க்கு வந்து அந்த யூனிவர்ஸ் தகம் பண்ணாது. ஸோ அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம எப்படி நம்ம இன் பிட்வீன் செல்ஃப் ரிலையன்ஸ், இன் பிட்வீன் யுவர் மீன்ஸ், நீங்க அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லபடியா போகும். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு திங்க், what is really important for me? Is my happiness important or going after the money? If I go after the money, I will lose my happiness. Okay, the money important இல்லைன்னு சொல்லல, that is very important. ஆனா நீங்க எப்படி சம்பாதிக்கிறீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். Okay, இதை நான் சொல்லிட்டேன், 85% of what we do opposed to what we want to be. We work against our own best interest and yet we are so happy doing this. Okay, இப்ப இதுல வந்து என்ன நடக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, we all want happiness, health, prosperity, friendship, beauty, freedom, and so on. But we do not do what is necessary to bring this about. இதுதான் சொன்னது மாதிரி தான். இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிளிக் நடக்குது. ஓகே, அந்த கான்ஃபிளிக் நடக்கும்போது நீங்க சொல்லுங்க, ஓகே எனக்கு என்ன வேணும், what do I actually want from this life, what do I actually want from this relationship. I want a loving family-னா, ஸோ நீங்க சிலது விட்டு கொடுத்து தான் ஆகணும். I want a wonderful, I want money, then you have to sacrifice a few things. But remember, money is not everything. You have to go and check உங்களுக்குள்ள இருக்கிற உணர்வுகளை நீங்க வந்து செக் பண்ணணும், நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு. ஏன்னா நம்ம வந்து தப்பான முடிவு எடுத்துட்டோம்னா அந்த காஸ் இஃபெக்ட் வந்து நம்மளுக்கு தப்பா இருக்கும். ஸோ அதனால அந்த கான்ஃபிளிக் வரும்போதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, கண்ணை மூடி நீங்க அப்சர்வ் பண்ணுங்க, எது எனக்கு தேவை, எது எனக்கு முக்கியம். இப்ப எனக்கு நிம்மதி தான் முக்கியம்னா then you work on your நிம்மதி. So look at the friendship. அவர் தான் சொல்றாரு, all we want is happiness, health, prosperity, friendship, beauty and freedom. So we have to work towards that. இல்ல மத்தவங்க I won't be doing any of this work, but எனக்கு எல்லாம் வேணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து நிச்சயமா வராது. ஏன்னா நீங்க உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் பொறுப்பு. Okay, karma is also called the law of payment. இப்ப வந்து நம்ம கர்மாவை வேற வேற பேர் வச்சிருக்காங்க, எல்லாம் ஒண்ணுதான். ஓகே, ஒரு காரணம் இருந்துச்சுன்னா ஒரு விளைவு இருக்கதான் செய்யும். whatever you pay to nature, nature gives back to you. நம்ம என்னென்ன நேச்சரை வந்து யூனிவர்ஸா பாருங்க. ஓகே, so when you give something to universe, அந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்களோட சுற்றம் your கம்யூனிட்டியை வந்து சுத்தமா வச்சிருக்கீங்க. சுத்தமா வச்சிருந்தீங்கன்னா அந்த நேச்சர் அது சந்தோஷமா உங்களுக்கு அழகான பூக்கள் கொடுக்கும், அழகான காற்றுங்கள் கொடுக்கும், அழகான பேர்ட்ஸ் எல்லாம் will come to your community. the whole place அந்த ஹோல் ஏரியாவே அழகா இருக்கும். இல்ல நான் இந்த எல்லா இடத்துலயும் நான் குப்பை போடுவேன், நான் எங்க எடுத்தாலும் எச்சி துப்புவேன், என்னோட நாய் அங்கங்க அவுத்து விடுவேன், அங்க அதெல்லாம் போய் எல்லாத்தையும் போய் it will go and do their business everywhere. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன என்ன கிடைக்கும், அந்த ஹோல் ஏரியா வந்து அழுக்கு இடத்தான் கிடைக்கும். ஸோ நீங்க என்ன நேச்சர் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு நேச்சருக்கும் கொடுக்கும்.
அதேதான் நீங்க மற்றவங்களுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு நீங்க 50 வெள்ளி கொடுக்குறீங்க. அ- அம், மத்- அஹ் இப்ப வந்து ஒருத்தவங்கள்ட்ட நீங்க 50 வெள்ளி வாங்கியிருக்கீங்க. சோ அந்த 50 வெள்ளி தான் நீங்க கொடுக்கணும். ஓகே. இல்ல நான் 50 வெள்ளி கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா சம்மம் வராது. அந்த 50 வெள்ளியே 500 வெள்ளியே அவங்க கையில இருந்து போகும். சோ அதுதான் கர்ம கர்மாவோட விளையாட்டு. ஓகே. But we think we are smart when we do just the opposite. We think that by stealing and robbing them people, making more and more money of them. So இதுதான் உலகத்துல நடக்கிறது பாருங்களேன். ஏன்னோ என்ன சொல்றாங்க, உங்களோட உங்க வாழ்க்கைக்கு வந்து நேச்சர் வந்து உதவி பண்ணும். ஆனா உங்க கிரீட்க்கு வந்து நேச்சர் உதவி பண்ணாது. இப்ப நம்ம உலகத்தை பாருங்க என்ன நடக்குது. அங்கங்க யூனோ என்வாயரன்மெண்ட் பொல்யூஷன், காற்று பொல்யூஷன், ஒரு சுத்தமான தண்ணி கூட சில இடத்துல கிடைக்க மாட்டுது. நீங்க பைப்பு திறந்தா டீ கலர் தண்ணி வருது. ஓகே. சோ சுற்றமான பொல்யூஷன் இதெல்லாம் வந்து மனிதர்கள் வந்து என்னதான் செய்யறாங்கன்னு தெரியாம நடந்துட்டு இருக்காங்க. ஓகே. சோ இப்ப வந்து ஒருத்தர் வந்து பணத்தை பணம் 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 ஆசையில வந்து எல்லாத்துட்டையும் பொய் சொல்லி பை பறிச்சு ஒரு பெரிய வீடு கட்டுறாரு. அழகா சந்தோஷமா இருக்காரு நினைச்சுக்கிறாரு. ஆனா ஒரு நாள் அந்த என்ன என்ன நடக்கும்னா அந்த சுனாமி வந்து ஒரு வீட்டையே காலிப்படுத்திடும். சோ நம்ம வந்து ஒரு ரைஷஸான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை வாழ கத்துக்கணும்னு இந்த உதாரணம் நமக்கு சொல்லுது. ஓகே. இன்னைக்கு இதோட தான் இன்னைக்கு கர்மாவோட பேமெண்ட், லா ஆஃப் பேமெண்ட் பத்தி நம்ம இப்ப பேசுறோம். நாளைக்குல இருந்து அடுத்தது பார்ப்போம். சரியா?